நேரடியாகவே வந்துடுற செய்திக்கு எதிரணியில தம்பி மகிழ்ந்தன் சிறப்பா பேசினார், சுருக்கமா பேசினாலும் தந்தை பெரியார்னு பெரியார சொன்னார். ஈவே ராமசாமி என்ற பேரை யார் சொல்லல. எதிரணியிலையும் சரி ஏன் அணியிலையும் சரி யாரும் மு கருணாநிதினு சொல்லவே இல்லை. எல்லாருமே கலைஞர் அப்படின்ற பேரைத்தான் சொல்றோம். கலைஞர்னு மருவி போச்சு. எப்படி ராமசாமி என்ற பெயர் பெரியார் என்று மருவியதோ துண்டின் காரணமாய், மு கருணாநிதி என்கின்ற பெயர் கலைஞர் என்று மருவிச்சு இலக்கியத்தின் காரணமாய். நண்பரே குறிச்சுக்கிறீங்க, கலைஞர் என்றுதான் நாம் அழைக்கிறோமே தவிர யாரும் கருணாநிதி என்று அழைப்பதே இல்லை. சரி, அவருடைய 100 ஆண்டு வாழ்க்கையில் இந்த தமிழகத்தின் அவருடைய பங்கை யாராலும் மறைக்க முடியாது. அதற்காகத்தான் சென்னை கடற்கரையில், மன்னிக்கணும், கடற்கரையில் அல்ல கடல் கரையில் அவருக்கான ஒரு நினைவு சின்னத்தை எழுப்புகிறோம். அந்த நினைவு சின்னம் கலைஞரின் சிலை அல்ல, ஒரு பேனா. இதை விட உங்களுக்கு எந்த தரவும் தேவையில்லை இலக்கியம்தான் என்பதற்கு. ஏன்னா இலக்கியத்தின் ஐக்கான் தான் பேனா. அதை நீங்க கணக்கில் எடுத்துக்கிடுங்க, உங்க தீர்ப்புல அது வரணும். அடுத்து சொன்னாங்க 18 பத்தி எங்க அணியும் சேர்த்து சொன்னாங்க. பிப்ரவரி 18க்கு மிகச்சிறிய ஒரு சிறப்பு உண்டு. கலைஞரின் அரசியல் தளத்திலிருந்து நீங்க யாருமே பேசல. கலைஞர் பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுத்தது 1987 பிப்ரவரி 18. சொன்னீங்களா அப்படின்னா என் கருத்தத்தில் பல வேலைகள்ல திருப்பி பெற்றுக்கிறேன். ஆனா இளங்கோ சொன்னாருன்னு ரொம்ப வேலை சொல்றேன். இளங்கோக்கு சொல்றேன், ஒரு கணியனின் கூட்டை பொய்யாக்கி இந்த அரசியல் அதிகாரத்தை எடுத்து போட்டுட்டு வேண்டியதில்லை அப்படின்னு இலக்கியவாதியா வந்த பேர் இளங்கோ. அவருடைய ஞாபகமா தான் உனக்கும் இளங்கோன்னு பெற்றோர் பேர் வச்சிருக்காங்க. அந்த இளங்கோ எழுதிய சிலப்பதிகார காவியத்தை கூட பூம்புகார் என்கின்ற கலைஞரின் கையெழுத்து இலக்கியம் தான் இளங்கோவ தலைமுனியை வச்சு. ஏன்னா இளங்கோக்கே தெரியாது கண்ணகியின் காப்பியம், கண்ணகியின் கூற்று. அன்றைக்கு தேராமன்னா செப்புதுடையோ என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் மண்டபத்துல எழுப்பின விழாவை உலகம் பூரா போட்டிக்கிட்டு இருக்கோம். அத கலைஞர் பூம்புகார்ல ஒரு திரை நடிகை வைத்து அந்த அவருடைய வசனங்கள்ல மறுப்பொடு. இலக்கியம் கடவுளா நக்கீரனா? இந்த வினா உண்மையில் பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டா என்ற கேள்வியில ஒரு இலக்கியவாதியும் மோதுறான். இந்த உலக கடவுளாக கருதுறவன், அத்தனைக்கும் அதிகாரம் படைத்த கடவுளாக கருதுறவனும் மோதுறான். மக்கள் இலக்கியம் பக்கம் நின்றுருக்கான், நக்கீரன் பக்கம் தான் மக்கள். ரெண்டாவது உங்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன் இளங்கோ, எல்லா எழுத்தாளர்களும் படைப்பாளர்களும் மன்னனை தலைவனை போற்றி புகழ்ந்து அவரை பற்றிய பாடு பொருளாகத்தான் கீழே இருக்கிற உழைக்கும் மக்கள் பாடியிருக்கான். கவிஞன் பாடியிருக்கான், எழுத்தாளன் பாடியிருக்கான், படைப்பாளன் பாடியிருக்கான். அத்தனை பேரும் தலைவன் தான் பாடியிருக்கான். இளங்கோடிகள் மட்டும்தான் மன்னன் ஒரு வணிகனை பாடியிருக்கான். பாட்டுடை தலைவி ஒரு வணிக மகள், மாசாத்துவானுக்கும் மாநாய்க்கனுக்கும் உறவானவள், மகளும் மருமகளுமாய் என்பதை கேட்டுக்கிடுங்க. ஆக ஐயா சுபவி கூட இந்த சாதி அடுக்க பத்தி பேசும் பொழுது மன்னனை வீழ்த்தி தான் வென்றால் ஒரு 3வது வகுப்பை சேர்ந்த வணிக பெண் ஆக பார்ப்பனனை விட மன்னனை விட 3வது நிலையில் இருக்கக்கூடிய வைசியன் தான் உயர்ந்தவன் என்பதை பார்க்கணும்னா பெரியார் கண்ணாடியை போட்டு பார்த்தா தெரியும் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கேன்.